அபார சக்திகள் கொண்ட 3 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்கள 1000 வருஷங்களாக வேற ஒரு உலகத்துல சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு இவங்க மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துக்கு வராங்க. இவங்க 3 பேரையுமே அடையணும்னு சொல்லி ஒரு கொடூர சக்தி கொண்ட ஒரு சாத்தானும் கீழ இறங்கி வரான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்க படத்தோட கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 3 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு இவங்க வந்திருக்கனால அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல கடைசி தங்கச்சி அங்க இருக்க ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறா. அவங்க போனதுமே அந்த கடைக்காரனும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா சாப்பிடலாம் எதுவும் தேவையில்ல, ஒரே ஒரு டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல அவனை அதை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த இடத்துல 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவளை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. அவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருக்கேன். இவங்கிட்ட வந்து தேவையில்லாத சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. இவனுங்க போற மாதிரி தெரியல. அவ கையில ஒரு கொடை ஒண்ணு வச்சிருப்பான். அதை வச்சு இவங்க 2 பேரையும் அடிச்சு அந்த இடத்துல வந்து ஓட விட்டுறா. நாங்க யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம கை வச்சிட்டல, என்னோட கேங் லீடரை போய் கூட்டு வரேன், அதுக்கப்புறம் தெரியும் நீ என்ன ஆக போற தெரியுமா, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. அந்த ஹோட்டல் கடைக்காரன் என்ன சொல்றானா, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, எதுக்கு வீண் பிரச்சனை, இங்க இருந்து சீக்கிரமா நீ போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சிக்கு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவனுங்களும் அவனோட கேங் லீடர் கிட்ட போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்படி ஒரு கேவலத்தை வெளியே தெரிஞ்சா என்ன ஊருக்குள்ள எவன் மதிப்பான், உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. நம்மள என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரியே தெரியல, அவ ரொம்ப பலசாலியா இருக்கா, அவ ரொம்ப அழகா இருக்கான்னு வேற சொல்ல இந்த கேங் லீடருக்கு அழகா சொன்னதுமே இவனோட மைண்ட் எங்கேயோ போகுது. சரி அழகா வேற இருக்கான்னு சொல்றீங்க, வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி இவனுங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்க நடந்து போயிட்டு இருக்கா. அது இவங்களை அடிச்சு விரட்டின அந்த தங்கச்சி கிடையாது, அவளோட அக்கா தான் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு இல்ல, எங்களை அடிச்சது வேற ஒருத்தி, அப்போனா நீங்க கண்டிப்பா என்னோட தங்கச்சி தான் சொல்றீங்க, அவ கையில ஒரு கொடை கூட இருந்திருக்குன்னு சொல்லி கேட்க இவனுங்க ஆமா அப்படிங்கிறாங்க. நம்ம கேங் லீடர் இவகிட்ட போயிட்டு இங்க பாருங்க, உங்க தங்கச்சி தான் எங்க பசங்களை அடிச்சிருக்கா, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ என்னங்கிறா, அவளுக்கு ஆண்களை பார்த்தாலே பிடிக்காது, ஆனா நான் அப்படி இல்ல, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அவ உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினதுக்காக அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறேன், அது வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த கேங் லீடர் உடனே அவளை கட்டி பிடிக்க வரான். அவன் என்ன சொல்றானா, இங்க 4 பேர் இருக்கீங்க, நம்ம 2 பேர் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அவங்களுக்கும் பேர் வேணும்ல, என்னோட மீதி இருக்கிற அந்த சிஸ்டர்ஸையும் கூப்பிடுறேன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள இருந்து 4 பொண்ணுங்க வராங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தையே கூட்டிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறானுங்க. ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஒரு செகண்ட்ல அப்படியே எலும்பு கூட மாறிடுறாங்க. அது அத்தனையுமே இவளோட மந்திர சக்தி மூலியமா இந்த மாதிரி இவ பண்ணிருக்கா. ஆனா அந்த கேங்ஸ்டர் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளும் இப்ப அழகி மாதிரி இருந்தவ கிளவி மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அழகிய தெரியறான். இதுக்கு மேல இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி இந்த கேங்க அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க. இவளோட தங்கச்சியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம வந்த அன்னைக்கு இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணது பெரிய அக்காவுக்கு தெரிஞ்சா அவன் நம்ம மேலதான் கோவப்படுவான், இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளேயே அந்த விஷயத்தை ரகசியமா வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கனால அந்த பெரிய அக்காக்காரியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கோயில் மாதிரியான ஒரு இடத்த பாக்குறான். ஆனா அங்க வெறும் பொண்ணுங்க மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள போறாங்க, ஆம்பளைங்க யாருமே கிடையாது. இது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சா இந்த கோயில்ல வந்து யாரு சாமி கும்பிட்டாலுமே அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க வெளியே வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி சொல்றா. அப்படி என்ன அதிசயமா இருக்குன்னு சொல்லி அந்த கோயிலுக்குள்ள போய் பார்த்தா அந்த சிலையோட முகம் முழுக்க அப்படியே பல முகங்கள் சேர்ந்து இருக்க மாதிரி பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இவளும் அதை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ஒரு செகண்ட் அந்த சிலை கண்ணை திறந்து மூடுற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியாம இவ பயந்து வெளியே வந்துடுறா. அந்த இடத்துல துறவி மாதிரி ஒருத்தனை காமிக்கிறாங்க, ஒரு வயசான ஆளு. அவரு இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா இவ சொல்ல மாட்டேங்கிறா. நீங்க யாருன்னே தெரியாது, அறிமுகம் இல்லாத ஒருத்தங்கிட்ட எப்படி என்னோட பேரை சொல்றதுன்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல திரும்பவே இந்த ஆளை இவ பாக்குறா. நீ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ அந்த சிலையை தப்பான பார்வைகளோட பார்த்துட்ட, உனக்கு ஒரு சில விஷயங்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள நீ போயிருக்க கூடாது, அப்படி போனதே மிகப்பெரிய தப்பு, அதுலயும் அப்படி ஒரு ஆசையை நீ வச்சிருக்க கூடாது, அதோட குளூர கண்கள் உன் மேல பட்டுருச்சு, இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நான் சொல்றதை கேட்டா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவளுக்கு பொறுமை இல்லை. அவளோட சக்தியை வச்சு சண்டை போட பாக்குறா. ஆனா இவளை விடவும் அவர் கொஞ்சம் பலசாலியா இருக்காரு. அவ கையில இருக்க அந்த கத்தியை வச்சு இவரை கொலை பண்ண பாக்குறா. அப்பவும் ஒன்னும் முடியல. உனக்கு இப்ப புரியாது, ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன தேடி வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வர அந்த அக்காகாரி அவங்க 2 தங்கச்சிங்க கிட்டையும் ஒரு 36 நாளைக்கு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சும் மனசை கெடுத்துக்க கூடாது, அது வரைக்கும் அமைதியா இருந்தா அவங்களுக்கு யாராலையும் அழிக்க முடியாத ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேத்துக்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இவங்களை யாராவது மயக்கி இவங்க கூட அப்படி இப்படி இருந்துட்டாங்கன்னா அந்த மொத்த சக்தியா அவங்களுக்கு போயிடும், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். அந்த கதவை யாராவது தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி தான் ஒருத்தி வந்திருக்கா. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க 3 பேரும் தனியா இருக்கீங்களா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறா. இந்த பக்கத்து வீட்டுக்காரியோட புருஷன் சரியான ஜொல்லு பாட்டி மாதிரி தெரியுது. இங்க வெளியே 3 பொண்ணுங்க அழகா இருக்காங்க பக்கத்து வீட்டுலன்னு சொல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உனக்கு இப்படி ஒரு பொண்டாடி இருக்கும்போது நீ இன்னொருத்தி மேல எப்படி ஆசைப்படலாம், இதுக்காக உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போய் அவ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு தண்டனையை நான் பார்த்ததே கிடையாது. இவங்க 3 பேரும் ஒரு சிலையை வச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த நடுத்தங்கச்சி இருப்பால, அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல யாரோ ஒருத்த வந்து இவளுக்கு ரோஜா பூவெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். அங்கேயே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வருது.
இந்த பக்கம் அந்த கடைசி தங்கச்சி இருப்பால, அவளுக்கு ஒரு கனவு. ஏதோ ஒரு சோலைக்குள்ள அவ போய்கிட்டு இருக்கும்போது அங்க குதிரையில ஒருத்தன் வந்து இவளை தூக்கிட்டு போய் அவங்க 2 பேரும் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு கற்பனை இவளோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சிலை வந்து கீழே விழுந்துருது. இவங்க வழிய விட்டுட்டு இருப்பாங்கல்ல, உடனே இந்த அக்கா கறி கண் முழிச்சறா, ஏதோ தப்பா இருக்கு, உங்களோட மனசு ஒரு நிலையாவே இல்ல, அதனாலதான் இந்த சிலை கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இவங்க 2 பேரோட கனவுல வந்ததும் ஒரே ஒருத்தன் தான். அந்த நடு தங்கச்சி இருப்பால, அவளுக்கு நைட்டு தூங்கவே முடியல. ஏதோ சில கனவுகள்லாம் வந்து அவ டிஸ்டர்ப் ஆகுறா. அவ எழுந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கா. இவளும் அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து குளிச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா அது வெளியே சத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த அக்கா கறி கண்முழிக்கிறா. வெளியே வந்து பார்க்கும்போது தன்னோட தங்கச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. நம்ம எவ்வளவு சொல்லியும் அவளால அவளோட மனசு கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அது கடவுள் விட்ட வழின்னு சொல்லி அந்த சிலைக்கு ஒரு கும்பிட போட்டு போய் படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் அந்த காட்டு வழியில அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு 3 திருடனுங்க ஒருத்தனை துரத்திட்டு வராங்க. அவன் ஹீரோயினோட இந்த அக்கா கறியோட கால் மேலேயே விழுந்து அந்த பக்கம் மயங்கி கிடக்க, பட்டப்பகல்ல ஒருத்தனை நீங்க துரத்திட்டு வரீங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லி இவங்க கேட்க போனா அவனுங்க இவங்கிட்டே ஓவரா பேசுறாங்க. கூடவே அவனை கொலை பண்ணிட்டு உன்னை அந்த மலை மேல தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறேன் பாருங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. இவகிட்ட சூப்பர் பவர்லாம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. இவ கை வச்சதுமே அவங்க 3 பேரும் அந்த பக்கம் பறந்து போய் விழுந்துடுறாங்க. இவங்க ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி அங்க எஸ்கேப் ஆகி போயிட அந்த மயக்கத்தில் இருக்கவனை எழுப்பி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவன் ஏதோ இங்க பக்கத்துல ஒரு குடிசை மாதிரி போட்டு ஏதோ எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றான். இவங்களோட கை விரல் அவன் மேல பட்டு இருக்கும். உடனே அந்த கையை எடுத்துட்டு ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவங்களோட கையில தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஸ்பாட்லயே இவங்களுக்கு அவன் மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துருது. அவன் எழுந்து நடக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் கால் சரியா நடக்க முடியல. மேன் டு மேன் ஹெல்ப் பண்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த அக்கா காரியா அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனோட அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க நிறைய புக்கெல்லாம் சதுரி கிடக்கு. இடமே அலங்கோலமா ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பேச்சுலரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன், அதுக்கு முன்னால என் உடம்புல சேர் இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போக இவங்க இருக்க அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு செகண்ட்ல அங்க இருக்கிற மொத்த இடத்தையுமே கிளீன் பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். வெளியே வந்து பாக்குற இவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது அத்தனையுமே நீங்க தான் செஞ்சீங்களா, என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுல நீங்க தனியா தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க இவனும் ஆமா அப்படிங்கிறான். அப்போ சமைக்கிறது சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அது எல்லாமே நானே தான். இந்த வேலைகளையும் செஞ்சுட்டும் கண்டிப்பா உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது, அதனால நானே டெய்லி உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா காரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம், அது இல்லாம அப்படி நீங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு காசு கொடுக்குற அளவுக்கு நான் வசதி இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பேச, நான் பணத்தை உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி பேசி இவனுக்கு அவ லைன் போட பாக்குறா. அவனும் ஒரு கட்டத்துல இவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்லிடுறான். என்னடா வெளியே போனா அக்காவே இன்னும் ரொம்ப நேரமா காணும்னு சொல்லி இந்த 2 தங்கச்சிகளும் தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா அவ வீட்டுக்கு வரா. அவளோட முகத்துல ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எழுதுது. இவங்க 2 பேரும் நோட் பண்றாங்க. இதனால வரைக்கும் இவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லையே, எதுக்காக இப்படி முகம் முழுக்க ஒரே பூரிப்பா இருக்கா, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்ததுமே ஓவரா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அந்த அக்கா காரி வெளியே கிளம்ப பாக்குறா. எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டா வாக்கிங் தான் போக போறேன், நீங்க 2 பேரும் உங்க வேலையில பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க நேத்து சந்திச்ச அவனோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு சாப்பாடை தவிர உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டா வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போறாங்க. இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் அந்த கடைசி தங்கச்சி வந்திருப்பா. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அந்த பக்கத்துல தண்ணி விழுகிற சத்தம் கேக்குது. அவன் குளிச்சிட்டு இருக்கான். உள்ள போய் பாக்குறான். வெளியே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரவன் உனக்கு அசிங்கமா இல்லையா, ஒரு ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கிறத இப்படி எட்டி பாக்குறே, கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசி அவளை அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியே துரத்திடுறான். இதனால் வரைக்கும் யாருமே இந்த தங்கச்சியை இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. இப்படி இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லி வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்க அந்த நடு அக்கா இருப்பால, அவ இவகிட்ட என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தன் என்ன திட்டான், தப்பு என்னோட மேலதான், நீ எதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த அக்கா கறி கேட்கற மாதிரி இல்ல, அவனை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை இப்படி எல்லாம் பேசினவன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. என் மேல எந்த தப்பு இல்ல, உங்க தங்கச்சி தான் இந்த ரூமுக்குள்ள வந்தா, அதனால தான் அவளை அப்படி வெளியே நம்பின அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ கையில வச்சிருக்க கத்தியை வச்சு இவனை குத்த பாக்குறான். இவன் அங்க பக்கத்துல ஒரு குண்டா மாதிரி இருக்குங்க, அதுல ஏதோ தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன், அதை எடுத்து இவன் மேல ஊத்த பாக்க அப்படி என் மேல அந்த தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற மொத்த புக்கையும் கிழிச்சு வீசிடுவேன், கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுறான். எப்படி அது இவகிட்ட இருந்து தப்பிச்சு போகணுமேன்னு சொல்லி இவன் வெளியே வரான். அந்த சமயம் இவங்க 2 பேரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இதுல சண்டை போட வந்தவங்க அப்படியே ட்ராக் மாதிரி வேற ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நட அக்காவும் வீட்டுக்கு வரா. தங்கச்சி என்ன கேக்குறானா, பிரச்சனை முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிறா. நீ அவனை கொன்னுட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல, சாவுக்கு நிகரான ஒரு தண்டனை அவனுக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். நாம பண்ண தப்புனால தானே ஒரு அப்பாவி அடிவன் இருக்கான்னு சொல்லி அவனை பாக்குறதுக்காக இவங்க போறா. நீ எதுக்காக திரும்ப இங்க வந்தேன்னு கேட்டா இல்ல என்னோட அக்கா தான் வந்தது, அவ இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் ரொம்ப மோசமா நடந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் உடம்பெல்லாம் கீரலா இருக்குங்க, இதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றானா, இல்ல உங்க அக்கா எங்கூட சண்டை எல்லாம் போடல, அவ என்ன ஹெல்ப் பண்ணல, நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல என்னாலதான் இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, கண்டிப்பா நான் தான் அதுக்கு மருந்து போட்டு விடணும்னு சொல்லி ஏதோ சுடுதண்ணி கொண்டு வந்து இவனுக்கு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த செகண்ட்ல இவன் அவளை ஒரு பார்வை பார்த்ததுமே இவளே எழுந்து போய் நின்று அங்க அவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், இவங்க 2 பேரோட கனவுலையும் ஒருத்தன் வந்திருப்பான்ல, அந்த கனவுல வந்தா இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நேற்று நைட் எல்லாம் நான் இங்கேயும் காணாம போயிருந்தல,
வரல, எங்க போனேன் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா கறி இந்த தங்கச்சி கிட்ட கேட்க, வெளியே சும்மா வாக்கிங் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய அக்கா சொல்லுவாள். அதே மாதிரி ஒரு பொய் சொல்றா. அடுத்த நாள் திரும்பவும் அந்த அக்கா கறி இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வரா. அங்க பெட்ஷீட் எல்லாம் களைஞ்சு கிடக்கும், அதெல்லாம் மடிச்சு வைக்கிறான். அப்போ அங்க ஒரு ஹேர் பேண்டை பாக்குறான். அதை பார்க்கும்போது யாரோ யூஸ் பண்ணது மாதிரி இருக்கு. இங்க யாரு வந்தாங்க, என்ன நடந்ததுங்கிற உண்மையெல்லாம் கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். கடைசியா தான் இவங்களுக்கு தெரிய வருது இங்க வந்தது இவளோட தங்கச்சிங்க தான் சொல்லி. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல ஒரு பலனும் இல்ல அப்படி நீங்க இருந்து அவங்க கிளம்ப பாக்குறாங்க. ஆனா இவன் போக விட மாட்டேங்கிறான். நான் இங்க வந்ததே உனக்காக தான், உன்னை பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எல்லாம் அவளுகள் ஆகிட முடியாதுன்னு சொல்லி ஏதோ வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இவனோட பார்வைப்பட்டதுமே அவங்க ஒரு வசியத்துக்கு உள்ளாகிடுறாங்க. இவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க 3 பேரும் நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே இவன் ஒருத்தன் கூடயே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த அக்காகாரி தன்னோட தங்கச்சிங்க கிட்ட நீங்க ஏதாவது விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன்னோட ஆளை நாங்க 2 பேரும் அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு அவனே இங்க வராங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க கூட ஊரை சுத்துறதும் லூட்டி அடிக்கிறதும் சொல்லி இப்படியே பொழுது போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு திருப்பான்ல அதை சொல்லு பாட்டி அவன் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அவன் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனோட மைண்ட் மாதிரியே அவன் பக்கத்துல போக இவளுக்கு கோவம் வந்து இவனை கீழே தள்ளி விட்டுறா. இந்த பக்கத்து வீட்டுக்காரி இந்த 3 அக்கா தங்கச்சிகளையும் பாக்குறதுக்காக உள்ள வரா. கேவலமா தெரியல, கல்யாணம் ஆகாம ஒரு ஆம்பளைய கொண்டு வந்து வச்சு நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் இங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உடனே இந்த உண்மையை நான் இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஹெட் கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவ வெளியே போறா. அவ போன அப்புறம் தான் இந்த அக்காக்காரிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம 36 நாளைக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு ஆம்பளைய பார்த்து மனசை சஞ்சலப்பட விட்டு இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டு இருக்கமே, இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2 தங்கச்சிகளும் அவ அட்வைஸ் பண்றா. கூடவே அங்க இருக்க அவனையும் கூப்பிட்டு இதுக்கு மேல நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது, நாங்களும் உன்னை தேடி வரமாட்டோம், நம்ம சந்திச்சுக்கிறது இதுவே கடைசியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு இவங்க 3 பேர்த்த விட்டு பிரிய மனசே இல்ல. சரி கடைசியா கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு போறேன்னு சொல்லி அங்க டேபிள் இருக்க பழங்கள்ல எடுத்து இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பைனாப்பிள் இருக்குங்க, அதை எடுத்து இவன் தோலை உரிச்சதுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தி வந்தால அவளோட Dress தானாவே கழண்டு விழுந்துகிட்டு இருக்கு. அவளோட மைண்டும் ஏதோ சில விஷயங்கள் நினைச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓவர் ஃபீலிங் ஆகி இவனோட புருஷனை ரொமான்ஸ் பண்றங்கிற பேர்ல இவ கொலையா கொண்டுகிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுது. இவங்க கூட ரொமான்டிக்கா இருந்திருப்பான்ல அவன் இப்போ வயசான ஒரு உருவத்துக்கு மாறி இருக்கான். அவன் கையில இருந்து ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே பறக்க விடுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா சீக்கிரமாவே ஒரு பொண்ணு இங்க கூட்டிட்டு வா, இல்லன்னா நான் வயசாகி இங்கேயே இறந்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அங்க ஒரு பொண்ணு துணித வச்சிட்டு இருக்கா. இவன் அனுப்பின ஏதோ ஒண்ணு அவன் மேல பட அவன் எழுந்து இங்க வரா. இவனோட அந்த மாய வலைக்குள்ள அவன் மாட்டிக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா பழைய மாதிரியே இவங்க அவங்களோட கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் இங்க வராதது ரொம்ப நல்லதா போச்சு. இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம கட்டுப்பாடை யாருமே திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தங்கச்சி கண்ணாடியில பார்க்கும்போது அவளோட ஒரிஜினல் உருவம் அந்த கண்ணாடியில் தெரியுது. இவங்க 3 பேருமே அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட் தான். முகம் பார்த்தா நரி மாதிரி இருக்கும், உடம்பு முழுக்க சாதாரண மனிதர்கள் மாதிரி இருக்கும். இது எப்படி நடந்துச்சு, நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே, எனக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கும்போது எப்படி என்னோட பழைய உருவம் திரும்பவும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த அக்காகாரிங்க கிட்ட கேட்க அவங்க கண்ணாடியை பார்த்தா அவங்களோட உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கதை அவங்க நோட் பண்றாங்க. இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை நாம இப்போ ஒருத்தங்க கூட பிசிக்கலா இருந்தால அவன் நம்மளோட மொத்த சக்திகளையும் எடுத்திருக்கலாம். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளோட உருவம் பழைய மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அக்காகாரி சொல்றான். சரி அவன் என்னதான் பண்றான்னு சொல்லி அங்க போய் இவனுக்கு தெரியாம பார்க்கலாம்னு சொல்லி அங்க போறாங்க. இப்போ அந்த ஒரு பொண்ணை இவன் மயக்கி அந்த மாய வலையில விலகு வச்சிருப்பான்ல அவளை கொடூரமா சாகடிச்சு ஏதோ பலி கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து வெளியே வந்துடுறான். இதுக்கு மேல இவனோட முகத்திலேயே முழிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சிக்காரி சொல்றா. ஆனா அக்கா என்னங்கிறாங்கன்னா நம்ம அவளை பார்க்க போலனாலுமே அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வருவான், இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, அது எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் போய் சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சாமியார் ஒருத்தர் சொல்லிருப்பாருல அவரை பார்க்க போறா. கடைசியா நீ நினைச்ச மாதிரியே நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உன்னோட மனசை கட்டுப்பாடு இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி அவன் என்னதான் பலசாலியா இருந்தாலும் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியில வச்சு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அவனை தோக்கடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை இந்த சாமியார் கொடுக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு அவனை மாதிரியே அந்த காஸ்டியூமை போட்டு விட்டு அதை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அதை பண்ண அது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவனுக்கு அது ரியாக்ட் ஆகுது. இப்போ அந்த இளமையான உருவத்துக்கு வந்துட்டான். அந்த பொண்ணை கொலை பண்ணால அதனால இவனும் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம இவங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வரான். இவங்க 3 பேர் சேர்ந்து அவன் ஒருத்தனை சமாளிக்க முடியல, அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான். அதுவும் அவனுடைய இந்த டீமன் ஃபார்ம்ல இருக்கனால இவங்களால எடுத்து சண்டை போட முடியல. அவன் ஒரு ஐடியா பண்ணி அந்த பழையபடி அந்த மனுஷ உருவத்துக்கு வந்ததுமே இவங்க 3 பேர்கிட்டையும் நம்ம உயிருக்கு உயிரா காதலிச்சல அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி மயக்க அவங்களும் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அப்போ அவனோட கண்கள் இருந்து ஒரு வளைய மாதிரி ஒன்று உருவாகி இவங்க 3 பேர்த்தையும் நோக்கி போய்கிட்டு அது ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயும் பூந்ததுமே இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் அவங்க கட்டுப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டா அந்த சாமியார் அந்த இடத்துக்கு வராரு. இதுக்கு மேலேயும் உன்னோட இந்த தவறான எண்ணங்கள்லாம் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த சாத்தான அந்த இடத்துல இருந்து அடிச்சு துரத்திடுறாரு. உங்க மனசை இதுக்கு மேலேயாவது கட்டுப்பாடா வைங்கன்னு சொல்லி அந்த 3 அக்கா தங்கச்சிங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த ஆள் அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இதோட இந்த படம் முடிஞ்சது. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.